Welcome to Glow Tide Fairy Tales. ஒரு காலத்தில் மலைகளாலும் பசுமையான தோட்டங்களாலும் சூழப்பட்ட ஆராவியா என்ற மந்திரமயமான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் நடுவில் வானத்தைத் தொடும் உயரமான கோபுரங்களுடன் ஒரு அழகான அரண்மனை நின்றது. அங்கு ஒரு நல்ல மனம் கொண்ட ராஜாவும் அன்பு நிறைந்த ராணியும் வாழ்ந்தனர். அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியே அவர்களின் சிறிய இளவரசி தான். அந்த அழகான குட்டி இளவரசியின் பெயர்தான் லாரா. அவள்தான் அந்த நாட்டின் மகிழ்ச்சியின் அடையாளம். லாராவிற்கு ஒரு நெருங்கிய நண்பனும் இருந்தான். அவன் பெயர் எலாரியன். அவன் எலாரியா நாட்டு இளவரசன். எலாரியன், இந்த பூக்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக உள்ளது அல்லவா? ஆம், இளவரசி லாரா. இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென லாராக்கள் தடுக்கி விழுந்தாள். இரத்தம் கொட்டியது. அப்போது அந்த அரண்மனையின் செவிலிதாய் வந்தாள். லாராவிற்கு துணியால் கட்டுக்கட்டினாள். ஒரு நாள் இரவில் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை வெள்ளி போல பிரகாசமாக இருந்தது. அந்த இரவில் இளவரசி லாரா வண்ணத்துப் பூச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். பின் வண்ணத்துப் பூச்சியை தொடர்த்து கொண்டே அந்த அரண்மனையை விட்டு புகையில் மாட்டிக்கொண்டு தொலைந்து விடுகிறாள். தொலைந்த லாராவை அந்த இரவில் ஒரு பெண்மணி கையில் ஒரு விளக்குடன் மெதுவாக நடந்து வந்து பார்க்கிறாள். குட்டி செல்லமே, யார் நீ? உன் பேர் என்ன? என் பேர் லாரா. நான் தொலைந்து விட்டேன். அந்த பெண்மணி இளவரசியின் பெயரை கேட்டுவிட்டு மனதில் நினைத்தாள், இவளை நாம் நம் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் நமக்கு வேலை இருக்காது, இவளை அனைத்து வேலையையும் செய்ய சொல்லலாம் என்று யோசித்தாள். அந்த பெண்மணி இளவரசியை அவள் வீட்டிற்கு அழைத்து செல்கிறாள். அங்கு அவளுடைய மகளும் இருந்தாள். அதே நேரத்தில் அரண்மனையில் ராஜாவும் ராணியும் வருத்தத்துடன் இளவரசியை தேடுகின்றனர். அவர்களுடன் காவலர்களும் தேடுகின்றனர். பின் மஞ்சள் நிற சூரியன் வெளியே வந்து காலை விடிந்தது. ராஜ்யத்தில் அனைவரும் அவரவர் வேலையை பார்த்தனர். ஆனால் அரண்மனையோ பொலிவிழந்து காணப்பட்டது. காவலனே, இங்கு வா. உடனே ராஜ்யம் முழுவதும் இளவரசியை தேட உத்தரவிடுங்கள். ஆகட்டும் அரசே, இப்போதே தெரிவிக்க சொல்கிறேன். விரைவாக செய்யுங்கள். என் செல்லம் என்ன கஷ்டப்படுகிறதோ தெரியவில்லை. கவலைப்படாதே ராணியே, இளவரசியை கண்டுபிடிக்கலாம். பின் ஒரு காவலர் இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறார். மக்களே, நேற்று இரவில் இருந்து நம் இளவரசி லாராவை காணவில்லை. அவரை கண்டுபிடித்து தருபவருக்கு அரசர் சன்மானம் வழங்குவார். அரசே, இளவரசி கிடைக்கவில்லை. இந்த கிரீடம் மட்டுமே அரண்மனை தோட்டத்தில் கிடைத்தது. லாரா, நீ எங்கு இருக்கிற? இந்த பக்கம் லாராவின் பாவமான நிலை. மாற்றன் தாயும் அவள் மகளும் மாறி மாறி அவளை வேலை வாங்கினர். ஏய் லாரா, இன்னும் எவ்வளவு நேரம் இதை செய்வாய்? சீக்கிரம் இதை முடித்துவிட்டு காய்கறி வாங்கி வா. எனக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா. எனக்கும் உணவு தாங்கள். அதெல்லாம் இல்ல, நீ போ. பின் அவள் காய்கறி வாங்க சந்தைக்கு கிளம்பத் தொடங்கினாள். என்னதான் அவளின் மாற்றாந்தாய் அவளை கடுமையாக நடத்தினாலும் அவள் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். இங்கு அனைத்து காயும் நன்றாக இருக்கிறது. இந்த தக்காளி எவ்வளவு? ₹1 ரூபாயா? இதோ தருகிறேன், இருங்கள். இதோ ₹1. லாரா தக்காளிக்கு பணம் கொடுத்துவிட்டு காய்கள் வாங்கிக் கொண்டு மெதுவாக சந்தையை ரசித்துக் கொண்டு நடந்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. இப்படியே லாராவின் வாழ்க்கை போனது. பல ஆண்டுகள் கழிந்தது. லாராவிற்கு 18 வயதுமானது. அவள் அழகிய பெண்ணாக இருந்தாள். இப்போதும் அவள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. லாரா வீட்டில் அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு தோட்டத்தில் அமர்ந்து பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அவளின் குரல் மிகவும் இனிமையாக இருக்கும். குயிலே குயிலே பாடு இசையே, இந்த பூஞ்சோலை நான் உன்னோடு இணைந்தேன். இந்த பாடல் அந்த நாட்டு இளவரசனை ஈர்த்தது. அது வேறு யாரும் இல்ல, லாராவின் நண்பன் எலாரியன்தான். இந்த இசை என்னை ஏன் இப்படி கவர்கிறது? முன்னேறிச் செல்வோம். எலாரியன் உடனே அங்கு சென்று ஒரு மரத்தின் அருகில் நின்று லாராவின் மென்மையான குரலில் பாடும் பாடலை கேட்டு மெய்மறந்து ரசித்துக் கொண்டு நின்றிருந்தான். பிறகு எலாரியன் லாராவிடம் பேசத் தொடங்குகிறான். அன்பே, நீ அழகாக பாடுகிறாயே. என் பெயர் எலாரியன், இந்த நாட்டு இளவரசன். ஆமாம், உன் பெயர் என்ன? என் பெயர் லாரா. நான் எங்க அம்மா தங்கையுடன் வாழ்கிறேன். லாராவா?
இது நீதானா? என்னை உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் உன் சிறுவயது நண்பன் எலாரன். ஆம், எனக்கு நினைவில் உள்ளது, எலாரியன். நீ என்னை மறந்திருப்பாய் என நினைத்தேன். நான் எப்படி மறப்பேன்? என் முதல் காதலும் நட்பும் நீதான் எலாரா. பிறகு இருவரும் அன்போடும் காதலோடும் அன்பாக ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். லாரா எலாரியனிடம் அவள் எப்படி தொலைந்தாள், எப்படி அந்த மாற்றான் தாயிடம் அகப்பட்டு எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டாள் என அனைத்தையும் கூறினாள். இதையெல்லாம் கேட்ட இளவரசன் அந்த பெண்மணியை நான் தண்டிப்பேன் என்று கூறினான். அதற்கு லாரா இத்தனை வருடம் என்னை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என கூறி அவனை அமைதிப்படுத்தினாள். இதையெல்லாம் அந்த பெண்மணி ஒரு மரத்தின் பக்கத்தில் நின்று பார்த்தாள். கெட்ட திட்டமும் தீட்டினாள். எலாரியன் லாராவை அரண்மனைக்கு அழைக்கிறான். பிறகு லாராவும் வர சம்மதிக்கிறாள். இருவரும் அரண்மனைக்கு செல்கின்றனர். அங்கு மக்கள் மற்றும் அரசு காவலர்கள் மகிழ்ச்சியாக மலர்களை தூவி வரவேற்கின்றனர். என் செல்லம், நீ வந்துவிட்டாயா? உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. தந்தையே, நான் உங்களை பார்க்காமல் மிகவும் வருந்தினேன். நானும் தான் என் செல்லமே. உன்னை பார்த்ததுல மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு இளவரசரும் இளவரசியும் அரண்மனையை சுற்றி பார்க்க சென்றனர். ராணியும் ராஜாவும் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கண்டிப்பாக லாரா இங்க பாடல் பாட வருவாள். அதனால இங்கேயே அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். பின் அந்த பெண்மணி அவளுடைய திட்டத்தை ஆரம்பித்தாள். அந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து ரோஜா பூக்களின் மீதும் விஷநீரை தெளித்தாள். இதையெல்லாம் செய்த பிறகு அவள் அரண்மனைக்குள் லாராவை கண்காணிக்க செல்கிறாள். சிறிது நேரம் அவர்கள் அரண்மனையை பார்த்து ரசித்தனர். பிறகு அவர்கள் ரோஜா தோட்டத்தில் பேசிக்கொண்டே சிறிது நேரம் நடந்தனர். அப்போது லாரா ஒரு ரோஜாவை பறிக்க நினைத்தாள். ஆனால் எலாரியன் நான் பறித்து தருகிறேன் என்று கூறிவிட்டு பூவை பறித்தான். உடனே ரோஜா முட்களில் உள்ள விஷம் கைகளில் பட்டு கீழே கடுமையான வலியோடு விழுந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு மேஜிக்கல் ரோஸ் பேசியது. இளவரசியே, இது உன் மாற்றான் தாய் உனக்கு செய்த சதி. இதில் இளவரசன் மாட்டிக்கொண்டான். உண்மையான அன்பே இப்போது இவனை காப்பாற்றும் என்றது. அதற்கு இளவரசி, அப்படியா, இப்போது நான் என்னதான் செய்வது என்று அழுது கொண்டே கேட்டாள். ஆனால் இவையெல்லாம் கூறியபின் அந்த மேஜிக்கல் ரோஸ் சாதாரணமாக மாறிவிட்டது. லாரா அழுது கொண்டே இருந்தாள். அந்த கண்ணீர் துளிகள் இளவரசன் கைகளில் பட்டவுடன் அவன் குணமாகிவிட்டான். அந்த மேஜிக்கல் ரோஸ் கூறியபடியே உண்மையான அன்பு வென்றது. பிறகு லாரா அந்த பெண்மணியை சிறையில் அடைக்க ஆணையிட்டாள். எனக்கு பல துன்பங்களை தந்தபோதிலும் அவர்களை நான் மன்னித்தேன். ஆனால் என் உறவினருக்கு தீங்கு வந்தாள், நான் மன்னிக்க மாட்டேன் என்றாள். இப்படியே சில காலங்கள் கடந்தன. ராஜ்யமும் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் ராஜா ஒரு அறிவிப்பு விடுத்தார். மக்களே, இன்று இரவு நம் இளவரசியின் நடன விழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் வாருங்கள். ஆம் மக்களே, நாளை லாராவிற்கும் எலாரியனுக்கும் திருமணம். அதற்கும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். மெல்லிசையான இசை முழங்க, மலர்களின் மணம் காற்றில் கலந்த அந்த இனிய தருணத்தில் நம் இளவரசரும் இளவரசியும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து இதயம் இணையும் அந்த அழகிய நடனத்தை ஆரம்பிக்கின்றனர். அவர்களின் ஒவ்வொரு அசைவும் காதலின் கவிதை போல் தெரிகிறது. இறுதியாக அந்த நாளும் வந்தது. இரு இதயங்கள் ஒன்றிணைந்தது. அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. இனிதே லாரா மற்றும் எலாரியனின் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. ஒரு வழியாக இந்த கதையும் முடிவுக்கு வந்தது. தூங்கும் அழகி. மலை தேசங்கள் ஆறுகளுக்கு நடுவில் ஒரு அழகான ராஜ்யம். அதன் பெயர்தான் வெலோரியா ராஜ்யம். அழகிற்கு பெயர் போன முதல் அரண்மனை அது. அங்கு ஒரு நல்ல மனசுடைய கிங் மற்றும் குயின் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை மட்டும் நிறைவேறவில்லை. அதுதான் குழந்தை வரம். பல நாட்கள் கடந்தன. அவர்கள் நல்ல மனதிற்கு தேவதைகள் அவர்களுக்கு குழந்தை வரம் தந்தனர். சில மாதங்களில் அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாட நினைத்தார்கள். அதனால ஒரு கிராண்ட் ராயல் செலிப்ரேஷன் நடத்தப்பட்டது. அந்த செலிப்ரேஷனுக்கு
நல்ல ஃபேரிகளையெல்லாம் அழைத்தார். அவர்கள் பிரின்சஸுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அறிவு, அழகு, அன்பு, தன்மை என எல்லாமே வரத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீரென ஒரு டார்க் ஷேடோ வந்தது. அது ஒரு ஈவில் ஃபேரி. அவள் பெயர் மிலெஃபிசென்ட். அவளும் ஒரு தேவதைதான். ஆனால் அவள் கெட்ட தேவதை. அவளை அந்த விழாவிற்கு இன்வைட் பண்ணலே என்னும் கோபத்தில் அவள் ஒரு கொடூரமான சாபம் கொடுத்தாள். இந்த பிரின்சஸ் 16 வயது ஆனதும் ஒரு ஸ்பின்னிங் வீலை தொடுவாள். அதனால் அவள் இறந்து விடுவாள் என அந்த பிரின்சஸ்க்கு சாபம் கொடுத்தாள். அங்கு இருந்த எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. இதனை கேட்ட ராஜாவும் ராணியும் அதிர்ந்து கெட்ட தேவதையிடம் கூறினர், நாங்கள் செய்த தவறுக்கு எங்களுக்கு தண்டனை கொடுங்கள். இளவரசியை தண்டிக்காதீர்கள் என கதறினர். ஆனால் அவள் கல்மனம் கரையவில்லை. அங்கிருந்து அவள் வெளியேறினாள். பின் இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தேவதை முன் வந்து, நான் இன்னும் வரம் தரவில்லை என கூறி ஒரு வரம் கொடுத்தாள். அது என்னவென்றால், கெட்ட தேவதை கொடுத்த சாபத்தை பின்வாங்க முடியாது. எனவே இவள் 16 வயதில் ஸ்பின் வீல் லை தொட்டு சாக மாட்டாள். ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவாள் என கூறினாள். அதற்கு ராஜா கேட்டார், ஆனால் அவள் எப்படி பழையது போல் ஆவாள்? அதோடு அப்போது எங்களுக்கு வயதாகிவிடும். நாங்கள் எங்கள் மகளோடு வாழ வேண்டும் என கூறினார். அதற்கு தேவதை, அவளோடு இந்த அரண்மனையில் உள்ள அனைவரும் உறங்குவர். பின் ஒரு தைரியமான இளவரசர் வந்து அவளுக்கு முத்தமிட்டாள். அவள் சாபமுடையும் என்றாள். வருடங்கள் கடந்தது. பிரின்சஸ் ஆரோராவும் 8 வயது 9 வயது என வளர்ந்து கொண்டிருந்தாள். எல்லா வயதிலும் தேவதைகள் அவள் கூடவே பாதுகாப்பாக இருந்தார். இறுதியாக அது ஆரோராவுடைய 16 வயதில் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் மட்டுமே மகிழ்ச்சி இருந்தது. ராஜா சாபத்தை எப்படி கூறுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஆரோரா தோட்டத்தில் விளையாடி கொண்டே அரண்மனையில் உள்ள பழுதடைந்த அறைக்கு சென்றாள். அங்கு ஒரு ஸ்பின் வீல் இருந்தது. அதனை இளவரசி சுழற்றி விளையாடி கொண்டிருந்தாள். அதில் உள்ள ஊசி அவள் கையில் குத்தி அங்கேயே மயங்கி விழுந்தாள். அந்த அழகான நாட்டில் சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத் தொடங்கியது. தேவதைகள் இளவரசியை அவர்கள் மந்திரத்தால் அவளை அரண்மனையில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல வைக்கின்றனர். இளவரசி கூடவே முழு அரண்மனையும் தூக்கத்தில் ஆழ்ந்தது. அரண்மனையில் உள்ள எறும்பு கூட தூங்கின. முழு அரண்மனையும் வெறிச்சோடி காணப்பட்டன. இப்படியே 100 வருடங்கள் உருண்டோடின. அந்த அரண்மனையில் ஓர் அழகான இளவரசி 100 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தைரியம் மற்றும் அழகு நிறைந்த ஓர் இளவரசர் வந்து அவளுக்கு முத்தமிட்டாள். அவள் மீள்வாள் என உலகத்திற்கே தெரிந்து பல இளவரசர்கள் வந்து அந்த பாழடைந்த அரண்மனையில் மாட்டிக்கொண்டனர். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு ஒரு தைரியமான இளவரசர் அந்த அரண்மனைக்கு வந்தார். அவர்தான் இளவரசர் பிலிப். எப்படியாவது இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். பல தடைகளை தாண்டி அரண்மனையில் நுழைந்த அவர் தூங்கிக் கொண்டிருந்த அரசவையை பார்த்தார். பின் இளவரசியை தேடி கண்டுபிடித்து அவள் கையை பிடித்து அன்போடும் காதலோடும் ஒரு முத்தம் கொடுத்தார். அவ்வளவுதான், இளவரசி சாபம் உடைந்தது. அரண்மனையில் உள்ள அனைவரும் விழித்தனர். பிறகு அரண்மனை பழைய நிலைக்கு திரும்பியது. இளவரசியும் இளவரசனும் அன்பாக அணைத்துக் கொண்டனர். பின் ராஜா ராணியின் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் இணைந்து நடனமாடி வாழ்க்கையை தொடங்கினர். அழகியும் அரக்கனும். காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 மகள்கள். அதில் இளைய மகளின் பெயர் பியூட்டி. அவள் பெயரைப் போலவே மனமும் உள்ளமும் அழகானவள். மூத்த 2 மகள்கள் பெயர் சாரா மற்றும் லாரா. இந்த மூத்த சகோதரிகள் எப்போதும் அவர்கள் அழகை நினைத்து கர்வம் கொள்வார்கள். அவர்களின் அப்பா பியூட்டி நல்ல மனம் நினைத்து அவளை பாராட்டுவார். ஆனால் இவையெல்லாம் மற்ற சகோதரிகளுக்கு பிடிக்காது. ஆனால் பியூட்டி அவள் அக்காகளிடம் கூட அன்பாகத்தான் நடந்து கொள்வாள். பியூட்டி எளிமையாகவும் அழகாகவும் இருப்பாள். அவள் அவளது அப்பா வருத்தமாக இருக்கும் போதெல்லாம் சமாதானப்படுத்துவாள். ஒரு நாள் காலையில் வியாபாரியின் நண்பன் வந்தான். அவனும் வியாபாரிதான்.
அவன் வியாபாரியிடம், துன்லக், நம்முடைய சரக்கு கப்பல் நடுக்கடலில் துளைந்து விட்டதாம். நம்முடைய அனைத்து செல்வமும் போய்விட்டது. இப்போது நாம் என்ன செய்வது என வருத்தத்துடன் கேட்டான். அதற்கு அந்த பணக்கார வியாபாரியின் முகம் வாடியது. என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் பேசினர். பின் வியாபாரி இந்த செய்தியை அவர் மகள்களிடம் கூறுகிறார். அவருடைய மூத்த மகள்கள் மிகவும் கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறார்கள். இளைய மகள் பியூட்டிதான் வியாபாரியை சமாதானம் செய்தாள். இதேபோல் சில வாரங்கள் கடந்தன. அவர்களிடமிருந்த செல்வங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. அதனால் வேலை ஆள்களெல்லாம் வேலையை விட்டு சென்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு அன்று வந்த அதே வியாபாரி வந்து துக்ளக்கிடம் பேசுகிறார். துக்ளக், நம் கப்பல் துறைமுகத்தை அடைந்திருக்கிறது, வாருங்கள் போய் பார்க்கலாம் என்று அழைக்கிறார். பின் வியாபாரி மகிழ்ச்சியாக மகள்களிடம் கேட்கிறார். செல்லங்களா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள், நான் வாங்கி வரேன் என்கிறார். அதற்கு மூத்த மகள்கள் இருவரும் துணிகள், நகைகள் என அனைத்தையும் கேட்கிறார்கள். பியூட்டி, நீங்கள் பாதுகாப்பாருங்கள் எனக் கூறுகிறாள். அப்பா வற்புறுத்தி என்ன வேண்டும் என்று கேட்டதால், எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா மட்டும் போதும் என்கிறாள். பிறகு பியூட்டி, லாரா மற்றும் சாரா மூவரும் வியாபாரியை வழி அனுப்ப செல்கின்றனர். வியாபாரி மிகவும் அன்பாக 3 மகள்களை அணைத்துக் கொள்கிறார். பின் அவர் துறைமுகம் செல்ல தயாராகினார். இருவரும் கப்பலுக்கு சென்று பார்த்ததில் அந்த கப்பல் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. பின் இருவரும் மிகவும் வருத்தமாக பேசிவிட்டு சென்றனர். பின் வியாபாரி வருத்தமாக காட்டு வழியாக நடந்து கொண்டு இரவில் தொலைந்து விட்டார். சிறிது தூரம் அவர் நடந்ததும் அவர் ஒரு ஜொலிக்கும் பெரிய அரண்மனையை பார்த்தார். இன்று இரவு இங்கேயே இருப்போம் என்று மனதில் நினைத்து அரண்மனையில் நுழைந்தார். பிறகு ராயல் டைனிங் டேபிளில் உள்ள உணவுகளை பார்த்தார். அங்கு யாரும் இல்லை. எனவே அவர் அமர்ந்து உணவை உண்டார். பிறகு ஓய்வெடுக்க நினைத்து அரண்மனையை சுற்றினார். பின் படுக்கையை கண்டறிந்து அந்த ராயல் பெட்டியில் படுத்து உறங்கினார். காலை விடிந்தது. காட்டில் விலங்குகள் அவரவர் வேலையை செய்தனர். வியாபாரியும் கண்விழித்தார். அவர் வீட்டுக்கு செல்ல நினைத்தார். பிறகு அரண்மனையை விட்டு வெளிவரும் வழியில் ஒரு ரெட் ரோஸ் கார்டன் இருந்தது. அதை பார்த்தவுடன் பியூட்டி நினைவு வந்து ஒரு ரோஸை பறிக்க நினைத்தார். அவ்வளவுதான். அந்த பூ ஒளிர்ந்து திடீரென இரவு வந்தது. ஆனாலும் அவர் அந்த பூவை பறித்துவிட்டார். திடீரென அங்கு ஒரு பீஸ்ட் வந்தது. அது வியாபாரியிடம், நீ யார், ஏன் இங்கு வந்தாய் என கேட்டது. வியாபாரி பயத்துடன், நான் ஒரு வியாபாரி, இது என் மகளுக்காக பறித்தேன் என்றான். உடனே பீஸ்ட், மகளா, அவளை இங்கு அழைத்து வா, இல்லையெனில் நான் உன்னை கொன்றுவிடுவேன் என்றது. வியாபாரியும் அப்போதே வீட்டுக்கு செல்லத் தொடங்கினார். அங்கு சென்று பியூட்டிக்கு அந்த ரோஜாவை தந்தார். மற்ற இருவரும் பரிசை கேட்டனர். அப்போது வியாபாரி அங்கு நடந்ததையெல்லாம் கூறினார். மூவரும் பயந்தனர். மூத்த சகோதரிகள் இருவரும் பியூட்டியை மாட்டிவிட்டனர். உனக்காகத்தான் அப்பா பூ பறிக்கப் போனார், எனவே நீதான் செல்ல வேண்டும் என்றார். அவரும் நானே செல்கிறேன் என்று கூறினாள். வியாபாரியும் அப்போதே பிறகு பியூட்டியும் அந்த அரண்மனைக்கு வந்தாள். அவளுக்கு அந்த அரண்மனையை மிகவும் பிடித்திருந்தது. அப்போது அங்கு அந்த பீஸ்ட் இல்லை. அது இரவில் மட்டுமே வரும். இரவு வந்தது. பியூட்டி கதை படிக்க பீஸ்ட் அதை கேட்கும். தூங்குவதற்கு முன் இதை செய்வார்கள். பின் பீஸ்ட் பியூட்டிடம், நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்னை காதலிக்கிறாயா என்று கேட்கும். அதற்கு பியூட்டி இல்லை என்று சொல்லிவிட்டு அறைக்கு வந்து விடுவாள். வந்து அழகான மென்மையான பெட்டியில் படுத்து உறங்குவாள். இப்படியே நாள் கடந்தது. தினமும் பீஸ்ட் இரவு இந்த கேள்வியை தான் கேட்கும். பியூட்டியும் மறுத்து விடுவாள். பீஸ்ட் பியூட்டியிடம் அதிக அன்பு காட்டும். அதனால் இருவரும் நன்றாக பேசுவார்கள். ஒரு நாள் பியூட்டி பீஸ்ட் இடம், எனக்கு எங்க அப்பாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றாள். அதனால் பீஸ்ட் ஒரு ரிங் கொடுத்து, இதை அணிந்து கொண்டு தூங்கு, காலை நீ உன் வீட்டில் இருப்பாய் என கூறியது. ஆனால் நீ 2 நாட்களில் வரவேண்டும், இல்லையெனில் நான் இறந்து விடுவேன் என்றது. இதை நீ அணிந்து என்னை நினைத்து உறங்கினால் இங்கு வருவாய் என கூறியது. பிறகு பியூட்டி அவள் அறைக்கு சென்று
அந்த மென்மையான பெட்டில் படுத்து உறங்கினாள். அமைதியான அழகான இரவு கடந்து மாம்பழ நிற சூரியன் வெளியே வந்து காலை விடிந்தது. பியூட்டி காலையில் அவளுடைய வீட்டில் கண்விழித்தாள். பியூட்டி அவளுடைய அப்பாவை பார்த்தவுடன் அன்போடு அணைத்து கொண்டாள். பின் அவள் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக தோட்டத்தில் நேரத்தை கழித்தாள். 2 அமைதியான இரவு போனது. 2 அழகான காலையும் போனது. பின் பியூட்டி பீஸ்டை பற்றி ஒரு கெட்ட கனவு கண்டாள். அவள் விழித்துக் கொள்கிறாள். பின் அவள் பயத்துடன் பீஸ்டுக்கு என்ன ஆனதோ என நினைத்து உறங்குகிறாள். சிறிது நேரம் கழித்து அவள் அந்த அரண்மனையை சென்றடைந்தாள். அப்போது அங்கே பீஸ்ட் தரையில் விழுந்து உயிருக்கு போராடி துடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்து பியூட்டி கண்ணீர் வடித்து பீஸ்டை பார்த்து மனமுருகி அழுதாள். அவள் மனமுருகி அழுததும் பீஸ்ட் ஒரு ஒளியால் மேல் பறந்து ஒரு பிரம்மாண்ட ஒளிரும் மஞ்சள் நிற ஒளியால் சூழப்பட்டது பீஸ்ட். பின் அந்த ஒளியில் இருந்து அழகான ஒரு இளவரசன் வந்தான். அந்த ஒளியில் இளவரசன் முகம் பிரகாசமாக தெரிந்தது. அதை பார்த்து பியூட்டி ஆச்சரியத்தில் இருந்தார். இளவரசன் பியூட்டியிடம் கூறுகிறான், நான் ஒரு கெட்ட மந்திரவாதியின் சாபத்தால் பீஸ்டாக வாழ்ந்தேன். இப்போது உன் அன்பால் நான் என் உருவத்திற்கு திரும்பினேன். இப்போது என்னை காதலிப்பாயா என்று கேட்டான். அதற்கு பியூட்டி, உன்னை இப்போது இல்லை, நீ பீஸ்டாக இருக்கும்போதே உன்னை காதலித்து விட்டேன். அதனால்தான் இங்கு மீண்டும் வந்தேன் என்றாள். பிறகு இருவரும் அன்பாக அணைத்துக் கொண்டனர். இருவரும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் வாழ்ந்தனர். இந்த உலகில் அன்பு மட்டுமே உண்மையானது என உணர வைத்தனர். பிறகு